வந்து குவாண்டம் ஹீலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹவு டு செக் அவர் எனர்ஜி. இப்ப பாத்தீங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, மிஸ்டர் அருண்குமார் அண்ட் மிஸ்டர் ஹரிஹர சுப்ரமணியன். ரெண்டு பேரும் அவங்க எனர்ஜி லெவலை செக் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் எனர்ஜி லெவல் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணுங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணுங்க. ரெண்டு பேரும் எனர்ஜி லெவல் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் செக்கிங் எனர்ஜி லெவல், ரைட்? ஓகே. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஹரிஹர சுப்ரமணியத்துக்கு வந்து நம்ம அருண்குமார் கொடுக்க போறாரு. என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் அண்ட் இவருடைய ஹார்ட்டுக்கு வரணும் இந்த கை, அந்த கை பேக் சைடுல போகணும். ஓகேங்களா? ரொம்ப பாடி டச் பண்ணாம ஓரளவுக்கு கொடுக்கணும். நீங்க ஜஸ்ட் யூ கேன் கண்ண மூடி யூ கேன் ரிசீவ் தி எனர்ஜி. இப்போ உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கதை முதல் கட்டம். அந்த எனர்ஜியை இன்னும் கூட கிட்ட கூட கொண்டு போகலாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கணும் என்னன்றது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கண்ணை முடிக்கோங்க. ரெண்டு பேரும் கண்ணை முடிக்கோங்க. நவ் he is giving the energy to அருண்குமார், giving energy to ஹரிஹர சுப்ரமணியன். ஹரிஹர சுப்ரமணியன் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு அப்படின்றது அருணுக்கு தெரியும். ஹரிஹர சுப்ரமணியத்துக்கு தன்னால் எவ்வளவு எனர்ஜி வருதுன்றது அவருக்கு தெரியும். ரெண்டு பேருமே இட் இஸ் அ ஃபீலிங் சென்சேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. முதல் கட்டம். ஓகே, ஓரளவுக்கு சேச்சுரேஷன் நின்று போயிடுச்சா? ரைட், ஓகே. இப்போ அப்படியே திரும்புங்க. அருண்குமாருக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, ரைட். ஓகே, ரைட். நவ் கண்ணை ரெண்டு பேரும் கண்ணை முடிக்கோங்க. இங்கே ஏன்னா கண்ணை மூடின பிறகு ஹார்ட் என்னன்னு தெரியுதுன்னா ஹார்ட் அது பின்பக்கம். பாடி டச் ஆகிட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நீங்க அவரை கொடுக்கும்போது எந்த அளவு கொடுக்க முடியும்னு ட்ரை பண்ணணும். அவர் எதாவது ரிசீவ் பண்ண ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணணும். ஓகே, ரைட். ஸ்டார்ட். அந்த ரிசீவருக்கு வந்து அவருக்கும் தெரியும், கிவருக்கும் தெரியும். இவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு பானையில தண்ணி ஊத்துறோம், நிறைஞ்சிருச்சுன்றது நமக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரி அங்கேயும் ரெண்டு பேருக்குமே தெரியும். என்ன கிவர் எப்படி ரிசீவர் அண்ட் கிவர் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, எவ்வளவு ரிசீவ் ஆகுது, எவ்வளவு டைம் எடுக்குதுன்றது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கு. சில பாத்திரம் பெரிய பாத்திரமா தான் நம்ம நிறைக்கிறதுக்கு என்ன ஆகும், இட் வில் டேக் டைம். சிலது சின்ன பாத்திரமா தான் என்ன ஆயிடும், கொஞ்சம் ஊத்துறோம்னு நிறைஞ்சிடும். அவ்வளவுதான். கிவருக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜ், அதுக்கு மேல என்ன பண்ண என்ன ஆகாது, போகாது, நின்னுடும். அதான் ஃபுல். மெடிடேட் பண்றோம். தட்ஸ் ஆல் சொல்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிரான்ஸ்மிஷன் உங்கள்ட்ட இருந்து பிரேக் ஆயிடும். ஒரு பிரேக் ஆகும், கண்ணை முழிக்கலாமான்னு தோணும். தட்ஸ் ஆல் சொல்லுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா he stopped the transmission. The preceptor has stopped the transmission. அந்த டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது என்ன ஆயிடும், உங்களுக்கு என்ன ஆயிடும்னா டிரான்ஸ்மிஷன் நின்றுச்சுன்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ஃபீலிங் நமக்கு என்ன வரும், இங்கே வர ஆரம்பிக்கும். முடிஞ்சதா? ரெண்டு பேருக்கும் முடிஞ்ச பிறகு கையா இருக்கிறீங்க.